வெல்கம் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் அயோனிக் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அண்டு லாகின் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ரிஜிஸ்டர் யூஸரை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர்டு யூஸரை வந்து லாகின் அந்த யூஸர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத லாகின் வேலிடேஷன் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா லாகின் பண்ண போகிறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து. அந்த யூஸர் லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்தாங்கன்னா லாகின் சக்ஸஸ்ன்னு காட்ட போகிறோம். ஹோம் பேஜுக்கு ரீடாக் பண்ண போகிறோம். சப்போஸ் யூஸர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா யூஸர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு அலர்ட் ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே லாகின் பேஜ் டிஎஸில் இருக்கேன். இதில் நம்ம லாகினோட ஃபார்மை லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் சேவ் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு லாஜிக் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிற டேப்பில் இது வந்து க்ரோம் இன்ஸ்பெக்ட். இதில் யூசர் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசருங்கிற கீ அண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், யூசர் நேம்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் வேலிடேட் பண்ண போது என்னது இமெயிலும் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கான லாஜிக் இங்கே எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வேல்யூஸையும் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற வேல்யூஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற வேல்யூவை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ யூசர் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க கீ வேல்யூ இருக்குல்ல, அதாவது இந்த இதை சொல்கிறேன், இந்த கீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து யூசர் அப்படின்னு இருக்குது. அந்த யூசரை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கெட் பண்ணும்போது ஒரு அது என்னவா கிடைக்குன்னா ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். நம்ம வந்து ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஜேசன் டாட் பர்ஸ், இது வந்து ஒரு கன்வெர்ட்டர் மெத்தடு. இப்போ கன்வெர்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ இதில் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இப்போ யூசர் டிபி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதில் வரும். இல்லை நான் டிபியில் ஸ்டோரே டேட்டா வந்து வேல்யூ ஸ்டோரே ஆகலை அப்படின்னா எல்ஸில் போகும். ஓகேங்களா? நான் இதில் வந்து யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் அலர்ட் போட்டிருக்கேன். அடுத்ததாக இப்போ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். யூசர் டிபி டாட் அதில் நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் ஐடியா டபுள் ஈக்குவல் டு, அப்புறம் நம்ம ஃபார்மில் வந்து வேல்யூ வரும்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் டாட் வேல்யூ டாட் இமெயில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாகின் பண்ணும்போது கொடுக்குற இமெயில் ஐடியும் டேட்டா பேஸில் இருக்கிற யூஸரோட இமெயில் ஐடி சேமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிஷன் செக் பண்ணுறோம். அப்புறம் டபுள் அண்ட் கண்டிஷன் போட்டுக்கிறேன். அப்புறம் யூசர் டிபி. ஸோ சேம் வே நம்ம வந்து பாஸ்வேர்டுக்கும் இங்கே வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த யூசர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ரிஜிஸ்டர்ட் யூசர் தான் லாகின் பண்ணுறாங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் டாட் ரவுட்டர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஹோம் அப்படின்னு கொடுத்துருவோம். இதில் ஒரு அலர்ட் போட்டுக்கலாம், லாகின் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எல்ஸில் யூசர் நேம் இல்லைன்னா நம்ம லாகின் டீட்டெயில் கிரெடென்ஷியல்ஸ் இன்வாலிட்னு போட்டுடலாம். ஸோ வேலிடான கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் காட்டுவோம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இடத்துல நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா டீபக் பண்ணுறது, கோட் லெவலில் நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சு இப்படி டீபக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கன்சோலில் சோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் வரும். இதில் நம்மளோட அந்த டிஎஸ் ஃபைலோட நேம் டைப் பண்ணணும், லாகின் டாட் பேஜ் டாட் டிஎஸ். இதில் வருதுங்களா, டபுள் டாப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சோர்ஸ் கோடு இங்கே இருக்கும். நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அந்த லாஜிக் இங்கே இருக்கும். இங்கே லாகின் ஃபார்மில் நான் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இது வந்து பிரேக் பாயிண்ட். இப்போ நான் வந்து இமெயில் ஐடி சும்மா டம்மியாக ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து மணி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே லோக்கல் டேட்டா பேஸில் இருக்கிற இமெயில் ஐடி வந்து mani@gmail.com, பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் நம்ம இங்கே கொடுத்துருக்க வந்து ஒரு தப்பான அதாவது இன்வாலிட் இமெயில் ஐடி. இப்போ சப்மிட் கொடுக்கும்போது
உங்களுக்கு இங்கே டீபக்கிங்கில் இன்ஸ்பெக்ட் நடக்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது லைன் போகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மவுஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண வேல்யூஸை இங்கே பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக வேல்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மேபி அன்டிஃபைன்டு இல்லைனா எக்ஸப்ஷன் நல்ல இப்படின்னு போதில் நம்ம இங்கே டேட்டா செக் பண்ணி அதுக்கான லாஜிக் எழுத முடியும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுது, இஃப் கண்டிஷனில் வேல்யூ இருக்கிறதுனால உள்ளே போகுது. இந்த இடத்துல யூசர் டிபியில் இருக்கிற இமெயில் வந்து money@email.comனு இருக்குது. ஃபார்ம்லேருந்து வந்துச்சுல வேல்யூ, அதில் வந்து money@email ஐடி சேம் கரெக்டாக இருக்குது. பட் சேம் டைம் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும், அதை செக் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஆனால் இங்கே பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா மணின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது வந்து லாகின் கிரெடென்ஷியல் வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ வந்து ரெஸ்யூம் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் கொடுத்துட்றேன். ஷார்ட்கட் வந்து F8 கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு அலர்ட்டில் இந்த மாதிரி எரர் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டான கிரெடென்ஷியலை கொடுப்போம், டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுப்போம். நான் இதில் டீபக் பண்ணலை, அப்படியே நான் வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ஒரு பேசிக் வேலிடேஷன், லாகின் வேலிடேஷன். இது வந்து நான் லோக்கல் டேட்டா பேஸை வச்சு நான் பண்ணி காட்டியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பிஹெச்பியை வச்சு எப்படி அயோனிக்கில் லாகின் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, ஏபிஐ ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் இதே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார்மை வச்சு நம்ம ஏபிஐ கால் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, ஒரு ஏபிஐ சர்வீஸை வச்சு யூசர் ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் இதுமாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.